முதல்ல அவரை நம்புவார், ரெண்டாவது மக்களை நம்பினார், இன்னொன்று கருவை 49 உயிரை ஒரு ஆத்மா காப்பாற்றிச்சு. அவர் எவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு அந்த ஆத்மா தான் காரணம். விஜய் அரசியல் தெரியாது, ஆனால் அரசியல் நுணுக்கம் தெரியும். ஒரு மனிதன் வந்து அறிவு இருக்கா இல்லையான்னு தேவையில்லை, அறிவு சார்ந்த விஷயம் தான் தேவை. தலைவா படத்தில் 120 நாள் அவர் கூட இருந்திருக்கேன். இருந்தனால வந்து அவரை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை கையில் எடுக்க மாட்டார், எடுத்தாருன்னா சக்ஸஸ் பண்ண விட மாட்டார். இந்த சாணியில் மேலே வந்து என்ன தப்புன்னா ஒரே ஒரு விஷயம் தான். அவர் வந்து இந்த 5 வருஷம் நம்ம ஆட்சியில் உட்காந்தோம், நம்ம என்ன பண்ண சொல்லி மக்களுக்கு என்ன சொன்னேன். அவர் வீடு நிலக்கண்ணாடி ஒன்று இருக்குது. நிலக்கண்ணாடி முன்னாடி முகத்தை பார்த்துருக்கணும், ஒரு 1-10 வாட்டி பார்த்துருக்கணும். இந்த விமர்சனம் பண்ணுற எல்லாமே தற்கூரிகள் தான் சொல்லுவாங்க. இந்த தற்கூரிகள் வந்து காலங்காலம் விமர்சனம் சொல்லி வீணாக போனால் தான் அவனு வேலையை செலவே பண்ணாமல், செலவே இல்லாமல் பேச்சு திறனை வச்சு மக்கள் ஆதரவில் ஜெயிச்ச ஒரு ஆள் தான் விஜய். 25 வருஷம் ரஜினிகாந்த், 30-40 வருஷம் ரஜினிகாந்த் நம்பி செலவு பண்ணி அழிஞ்சவன் தான் மக்கள், நாட்டு மக்கள். திமுக காலியாகுன்னு நினச்சது கோயம்பேடு வியாபாரிகள் தான். அவங்கெல்லாம் இப்போ பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. குமுதம் வியூஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இப்போ தேர்தல் முடிவுகள்லாம் வந்து என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்னு பரபரப்பாக இருக்க சமயத்தில் ஆல்ரெடி அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கூட ப்ரொடியூசர் TR ரமேஷ் அவர்கள் வந்து இருக்காங்க. வணக்கம் சார். சார், அன்றே கணித்தார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் தோத்துருவாங்க, ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் சில பேர் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார், நிறைய தொகுதிகள் வந்து வாங்குவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தீங்க. 120 தொகுதி வந்து கண்டிப்பாக அவர் ஜெயிக்க போகிறாரு அப்படின்றது. இப்போ கிட்டத்தட்ட 108 தொகுதிகள் வந்து வின் பண்ணிட்டாங்க. நீங்கள் அன்றே கணித்தான்ற மாதிரி எப்படி சார் இதெல்லாம் கெஸ் பண்ணீங்க? அது வந்து என்னென்னா அவருடைய உழைப்பும் அவருடைய போராட்டமும் அதுக்கப்புறம் அவர் வந்து எடுத்துக்கிட்ட முயற்சியும் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு எல்லாத்தையுமே தெரியும். அது எனக்கு வந்து நான் கூட இருந்திருக்கேன். தலைவா படத்தில் 120 நாள் அவர் கூட இருந்திருக்கேன். இருந்தனால வந்து அவரை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை கையில் எடுக்க மாட்டார், எடுத்தாருன்னா சக்ஸஸ் பண்ண விட மாட்டார். இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்ல அவரை நம்புவார், ரெண்டாவது மக்களை நம்பினார், இன்னொன்று கருவை 49 உயிரை ஒரு ஆத்மா காப்பாற்றிச்சு. அவர் எவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு அந்த ஆத்மா தான் காரணம். ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லியிருந்தாலும் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, ஓட்டு என்னமோ எல்லாரும் விஜய்க்கு போட்டேன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பொய்யாக்கியிருக்காங்க இல்லையா? அதை பற்றி நான் நினைக்கிறேன். அதெல்லாம் தற்கூரிகள் சொல்கிறது இல்லை, அதெல்லாம் தற்கூரி பசங்க, தற்கூரி சோம்பேறிங்க சொல்கிற வார்த்தை. அதெல்லாம் கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது வந்து இப்போலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கெல்லாம் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு இதெல்லாம் வந்து இளைஞர்களும் மாணவர்களும் எல்லாம் 18 வயசு மேஜர் ஆகும்போது அறிவு சார்ந்த மேஜர் ஆகுறாங்க. அந்த 18 வயசு மேலே ஆனதுக்கப்புறம் அவங்க எல்லாமே உலகத்தை என்னன்னு தெரிஞ்சு கைக்குள்ளே வச்சுருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து சிந்தித்து செயல்படுற ஒரு காலகட்டம் தான் இது. அதனால் இவங்க எல்லாமே வந்து சிந்தித்து தான் ஓட்டு போடுறாங்க. இளைஞர்கள் நாட்டாளுன்னு கேட்குறாங்களா? இளைஞர் தான் இப்போ விஜய் 50 வயசு ஆகுது, 52 வயசு, இப்போ இளைஞன் தானே. அப்போ இளைஞன் தான் போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறான். இளைஞர்கள் போட்டது இல்லாமல் இதில் வந்து அந்த முதியோர்கள் பெற்றோர்களும் சேர்ந்துட்டாங்க. பெற்றோர்கள் சேர்ந்து விஜய் வந்து ஒரு மாற்ற அணி ஏற்படுத்தி ஜெயிக்க வச்சுருக்காங்க. அது முழு காரணம் வந்து அந்த 49 உயிர் தான். ஆனால் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் தான் தற்கூரி அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அப்படி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாமல் ஒரு ஃபேம் இருக்காரு விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக மட்டும்தான் வந்து ஓட்டு போடுறாங்க. அவங்க தொகுதியில் யார் வேட்பாளர்னு கேட்டால் கூட அங்கே இருக்க மக்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜயகாந்த் ஒரு வாட்டி ஜெயிக்கும்போது எதிர்கட்சியாக வரும்போது அன்னைக்கு விஜயகாந்த் நிற்பான்னு யாருக்குமே தெரியாது. விஜயகாந்தோடைய வேட்பாளர் யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி ஓட்டு வந்து எல்லாமே விஜயகாந்த் தான் இருந்தது. அதேமாதிரி ஜெயலலிதா அம்மா போன வாட்டி எலெக்ஷன் நிற்கும்போது எனக்கு தெரிஞ்ச டி நகர் சத்யா, VN ரவி, கருணாசு ஒரு 8-9 பேர் வந்து நின்னாங்க. பட் இவங்களாம் யாருக்கும் தெரியாது. அந்த ஜெயலலிதா மேலே இருக்கிற அலையில் தான் வந்து அவங்களாம் எம்எல்ஏ ஆனாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து விசில் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் விஜயோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. சரி, விஜய் தான் பார்த்தாங்க தவிர விஜய் யாரும் நிப்பாட்டுறான்னு யாரும் பார்க்கல. அப்போ வந்து விஜய் தான் மக்களுக்கு தேவை. விஜய் யார் வச்சாலும் கரெக்டாக இருக்குன்னு தான் விஜய் ஓட்டு போட்டாங்க. ஓகே. ஆனால் அது வந்து யார் வேட்பாளர்னே தெரியாமல் போடுறாங்களே, மக்கள் வந்து யோசிக்காமல் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? இந்த விமர்சனம் பண்ணுற எல்லாமே தற்கூரிகள் தான் சொல்லுவாங்க. இந்த தற்கூரிகள் வந்து காலங்காலம் விமர்சனம் சொல்லி வீணாக போனால் தான் ஒன்று வேலையை
அவனுக்கு வேலையை இப்போங்களா. அதனால் இந்த தற்கொலைக்கு சொல்கிறத நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று, அவர் வந்து வேட்பாளர் நிப்பாட்டினாலும் வேட்பாளர் யாரும் செயல்பட மாட்டார். விஜய் தான் வேட்பாளர் செயல்பட வைப்பார். சரி, விஜய் வந்து அறிவு சார்ந்தவர், புத்திசாலித்தனமானவர். நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதிவில். என்ன சொல்லிக்கன்னா, விஜய் அரசியல் தெரியாது, ஆனால் அரசியல் நுணுக்கம் தெரியும். ஒரு மனிதன் வந்து அறிவு இருக்கா இல்லையான்னு தேவையில்லை, அறிவு சார்ந்த விஷயம் இருக்கான்னு தான் தேவை. ஓகே, அறிவு சார்ந்த விஷயம் இருக்கான்னு பார்க்கலாம். அந்த அறிவு சார்ந்த விஷயம் விஜய்கிட்ட இருக்கனால இந்த வேட்பாளர்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து வழி நடத்த போகிறதுக்கு விஜய் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பா. அப்படி தூணாக இருப்பா. அப்படி வரவே மாட்டார் விஜய். விஜய் ஒரு தற்கூறு சினிமாக்காரன், என்ன தெரியும், அவர் என்ன வேல்யூ இருக்குது, இப்படி தான் இதே ஆட்கள் சொன்னாங்க. இப்படிதான் இப்போ சொன்ன மூஞ்செல்லாம் கரிய பூசா அப்படி விஜய். இப்படிதான். சரி, விஜய் வருவார்னு விஜய் தெரியும், விஜய் வர வைப்போன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும், மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பான்னு அந்த கரூர் ஆத்மாவுக்கு தெரியும். இன்னைக்கு விஜய் வந்தார், இன்னும் அந்த தற்கூறிகள் குறை தான் சொல்லுவாங்க. பட் அதை வந்து காதில் வாங்க மாட்டார் விஜய். விஜய் அவர் வேலையை கரெக்டாக பார்த்துருப்பாரு. ஓகே. இப்போ வந்து விஜய் அவர்கள் ஒரு வரலாற்று படைச்சிட்டாரு, ஹிஸ்ட்ரி மேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார். இன்னொரு பக்கம் டிஎம்கேல நம்ம கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் வின் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்களோட தொகுதியிலேயே வந்து விஜய் அவர்கள் அவங்கள டாமினேட் பண்ணிட்டாரு, அவரோட பவரை காட்டிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இல்லை, ஸ்டாலின் மேலே வந்து என்ன தப்புன்னா ஒரே ஒரு விஷயம் தான். அவர் வந்து இந்த 5 வருஷம் நம்ம ஆட்சியில் உட்காந்தோம், நம்ம என்ன பண்ண சொல்லி மக்களுக்கு என்ன சொன்னு, அவர் வீடு நிலக்கண்ணாடி ஒன்று இருக்குது. நிலக்கண்ணாடி முன்னாடி முகத்தை பார்த்துருக்கணும், ஒரு 1-10 வாட்டி பார்த்துருக்கணும். இந்த மூஞ்சி வச்சு நம்ம அந்த தொகுதி போகலாமா, அந்த மக்கள் நம்ம என்ன செஞ்சோம், இந்த 5 வருஷமாக என்ன வாக்குறுதியை காப்பாற்றினோம், என்ன நிலைநாட்டினோம், அதை வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு அது அப்புறம் போய் மக்கள்கிட்ட என்ன அந்த மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க. அப்போவும் மக்கள் முட்டாளாக நினச்சாரு, இப்போவும் மக்களை முட்டாளாக நினைக்கிறாரு. மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களா. இப்போ விஜய் மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தது அப்படின்றத இதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட முகத்துக்காக மட்டும்தான்ப்பா வராங்க, அதை தாண்டி அவங்களோட கொள்கை என்னன்னு தெரியாது, யார் யாருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, அவரோட டிரைவரோட மகனுக்கெலாம் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க இல்லையா. அந்த விமர்சனங்கள் பற்றிலாம், ஆனால் அவங்களாம் தான் இப்போ வந்து வின் பண்ணியிருக்காங்க, டிவிகே வந்து வின் பண்ணணும் அப்படின்னு மக்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க. அவர் விஜய் வந்து என்னென்னா மேல் மட்டத்தில் உள்ள ஆளை சப்போர்ட் பண்ணக்கூடாது. மேல் மட்டத்தில் உள்ளவன் எல்லாமே திருட பார்ப்பான், கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க திருட தெரியாது. ஆட்டோக்காரருக்கு கொடுத்துருக்காரு. ஆட்டோ ராமாபுரம் அந்த ராயபுரம் தொகுதி வந்து ஆட்டோ ராமன் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. மயிலாப்பூரில் வந்து அவர் கூட உள்ள ஒரு ராதாகிருஷ்ணன், அவரில் சின்ன ஆள் தான். விருகம்பாதில் வந்து நம்ம டிரைவர் ராஜேந்திரன் பையன். ஸோ அவர் பார்த்தது எல்லாமே வந்து ஆட்களில் பார்த்தார தவிர ஆட்களோட வசதியை பார்க்கல. சூட்கேஸ் வாங்கலை, பணம் கேட்கல, செலவு பண்ண சொல்லலை. இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு சூட்கேஸ் வாங்கினு வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க, வேட்பாளர் கொடுத்து கொள்ளையடிப்பான். இப்போ இவங்க யாருமே வந்து கொள்ளையடிக்க ஆளும் கிடையாது, கொள்ளைக்கு தொட போகிற ஆளும் கிடையாது. அது விஜய் விரும்ப மாட்டாங்க. புரியுதா. செலவே பண்ணாமல் செலவே இல்லாமல் பேச்சு திறனை வச்சு மக்கள் ஆதரவில் ஜெயிச்ச ஒரு ஆள் தான் விஜய். ஸோ இங்கே வந்து ஊழலும் கிடையாது, பெரிய ஆட்கள் இடமும் கிடையாது. ஓகே. அதனால் வந்து விஜய் வந்து இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் அமர்க்கலமாக கொண்டு போய் ஏழைங்களுக்கு சப்போர்ட்டா. அவர் சொன்ன வாக்குறுதிகள்லாம் இந்த 5 வருஷத்துல அவர் நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை. அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம், அதெல்லாம் பெரிய விஷயமா கிடையாது. ஆனால் அதுலேயும் கஷ்டங்கள் இருக்கு. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இவர் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்லையா. அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாமல் ஒரு விஷயம். 6 சிலிண்டர் தரேன்றாரு, 6 சிலிண்டர் கொடுப்பாரு, ஒரு பொண்ணு தங்கன்றாரு, தங்கம் கொடுப்பாரு. 6 இப்போ 8 கோடி மக்கள் 8 கோடி மக்களுக்காக கொடுக்க போகிறாங்க. நான் புடிசு கவுன்சில் தலைவர், புடிசு கவுன்சில் மெம்பரு, 1400 ஓட்டு இருக்குதுங்க. புரியுங்களா. அங்கே வந்து எல்லா எலெக்ஷன் டைம்லேயும் எல்லாத்துக்கும் டொனேஷன் கொடுக்குறாங்க. அதில் வந்து 400-500 பேர் தான் டொனேஷன் வாங்குறாங்க. 1400 பேரில் 400 பேர் 500 பேர் தான் டொனேஷன் போகுது, மிச்சம் 1000 பேர் வாங்குறதே கிடையாது. அதேமாதிரி 8 கோடி மக்களுமா வந்து இலவசக்காக போகிறாங்க, இல்லை இதுக்காக போகிறாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் செய்ய போகிறாரு. அப்படி எடுத்து போனால் மச்சம் 2 கோடி மக்கள் தான் இருப்பாங்க. அந்த 2 கோடி மக்கள் ஈஸியாக செய்யலாமா. அதான் பணமும் இருக்குது, வருவாய் இருக்குது அரசாங்கத்தில், அதை எடுத்து அவங்களே கொடுக்குது தானே. இது ஏன் செய்ய முடியாது. கொள்ளையடிக்கிறது நிப்பாட்டினாலே தாராளமாக செய்யலாம். வல்லரசு கூட தான் அது. கொள்ளையடிச்சு ஒதுக்குறதுனால தான் கடன்காரனாக இருக்காங்க, மக்கள் செய்ய முடியாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் செருப்படி வாங்குறாங்க கட்சிக்காரங்களாம். இதான் நடக்குது.
விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் எதிர்த்திருந்தாங்க. சினிமா துறையிலேயே அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்து வின் பண்ணிட்டாரு, பெரும்பான்மையா வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்றப்ப நிறைய பேர் அவருக்கு ஆதரவா வந்திருந்தாலும் சில பேர் எதிர்த்தாங்க இல்லையா? அவங்க இன்னுமே வந்து நாங்க எங்க ஸ்டாண்ட்ல தான் அவங்க இருக்கோம். தற்கூறிங்க அந்த ஒரு 5 பேர் பேசுறாங்க, எல்லாம் ஒரு பக்கமா போனாங்க. திமுக காலியாச்சு, இவங்களாம் பேசாம தான் திமுக வந்திருக்கும். இவங்களும் பேசாம இருந்திருந்தாரு திமுக கண்டிப்பா வந்திருக்கும். இவனை பேசினாலும் திமுக வர வீணா போச்சு. திமுக வீணா போனது இந்த 5 தற்கூறு தான் மெயினே. ஆனா இவங்களோட விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல விஜய் மேல, அதெல்லாம் நீங்க எப்படி பாத்தீங்க? ஐயோ, அதெல்லாம் விஜய் வந்து காதிலே வாங்க மாட்டாருமா. விஜய் வந்து ஆல்ரெடி வந்து அவர் நடிக்கும் போது இவங்கள பார்த்தா அவர் வந்தார். இவங்களாம் தப்பாக இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது தான் இவர் வேற ரூட் எடுத்தார். அதான் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. நான் சொல்கிறது புரியுதா? இவங்களாம் தற்கூறிங்க. 25 வருஷம் ரஜினிகாந்த், 30-40 வருஷம் ரஜினிகாந்த் நம்பி செலவு பண்ணி அழிஞ்சவன் தான் மக்கள், நாட்டு மக்கள். எலெக்ஷன் வருவார், ஜெயிப்பார், கொடி கட்டுறது, பேனர் கட்டுறது, இவங்களாம் சுயநலமாக பயன்படுத்தி அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அவனை பின்னாடி போன எல்லாம் ரோட்டில் விட்டான். புரியுதா? விஜய் அப்படி செய்யவும் சொல்லலை, அப்படி வாக்குறுதிக்குள்ள செய்யணும் மீட்டிங் போடல, ரசிகர்களை என்கரேஜும் பண்ணல. புரியல? ஆனால் வந்தார், நின்னார், ஜெயிச்சார், வெற்றி பெற்றார், ஹெல்ப் பண்ணுறாரு, ரசிகர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி ரசிகர்கள் நம்ப வச்சு கழுத்தை எடுத்து ரோட்டில் விட்டு தான் குடும்பத்துக்கு மணி அண்ணு உட்காராலாம் கிடையாது விஜய். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் அவங்கள அதை பற்றி காதிலே வாங்க மாட்டார் விஜய்க்கு அது பெரிய பொருட்டே கிடையாது. இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட தொகுதியில் தோத்தக்கப்புறம் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி, ஓட்டு போட மறந்த மக்களுக்குமே வந்து எங்களுக்கு நன்றி அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அந்த ஓட்டு போட்ட மறந்த மக்களா இல்லை எப்படி வந்து அவரை மறந்துருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க மக்கள்? போட்டவங்களுக்கு நல்லதுன்னா செய்யணும். இது எதிர்கட்சி ஆக்குனீங்களே அந்த சந்தோஷம் நன்றி சொல்லிக்காரு. சரி, நான் தோக்கடிச்சு ரெஸ்ட் கொடுத்தீங்களே அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிடுறாரு. அது வந்து ஒரு மன வருத்தம் தான். அவரு பரவாயில்ல, அவர் பையனை பார்த்தா அவன் முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. புரியுதா? இப்போ நான் குருவி தான் சண்டையே. இப்போ குருவிக்கும் தான் சண்டையா? குருவி படத்தை ஆரம்பிச்சது உதயநிதி ஸ்டாலின், அதை ஆரம்பிக்கிறது வந்து விஜய். அதான் அந்த கம்பெனி. அவர் எதிர்கட்சி, இவர் வந்து இப்போ முதல்வர். இப்போ நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா மறுபடியும் படத்துல நடிக்க வந்துருவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ உதயநிதி அவர்கள் மறுபடியும் படத்துல நடிக்க வந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் மீம் டெம்ப்ளேட் போடுறாங்க. உதயநிதி யாருங்க கூப்பிடுவாங்க? உதயநிதி யாருன்னு தெரியாது, அவன் யாருமே தெரியாது. அவன் அப்பனை வச்சு தாத்தா வச்சு உள்ள இருக்கிறான். ஒரே ஒரு படம் ஒரு கல் கருநாட்டு தான் ஓடிச்சு. அந்த ஒரு படம் ஏன் ஓடிச்சா? பாட்டுக்காக ஓடிச்சு. மற்றபடி என்ன படம் ஓடிச்சு? 13 படம் 14 படம் பண்ணிட்டான். ஒரு படம் அவன் யாருமே தெரியாது. அவனு உதயநிதியில் ஒரு ஆளே கிடையாது. ஸ்டாலின்லாம் வந்து தூக்கி போட்டது, அவ்வளோதான் ஸ்டாலின். இப்போ ஸ்டாலின் அவர்களால் சட்டசபைக்குள்ளே கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா? இந்த ஒரு தோல்வியை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே அவங்களுக்கு சகஜம் தான். நம்ம அது அவங்க புதுசாக அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் திடீர்னு காலைல விழுவாங்க, திடீர்னு தைரியம் போவாங்க. தப்பு பண்ணிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன், நான் தப்பே பண்ணல. இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான், நான் ரவுடி நான் நல்லவன் அப்படின்னு போகிறேன். அவங்க வந்து சாதாரண விஷயம் தான். அசிங்கப்படம் முன்னாடி போடுறேன், அசிங்கப்படம் காலில் விடுறது, அசிங்கப்படம் சரண்டராக விடுறது. அது இன்றைக்கி நான் தப்பு பண்ணுறாங்க. அரசியல் ஆரம்பத்தில் இந்த காலத்துலேருந்தே இவங்க அது உங்களுக்கு பழகி போன ஒரு இது தானே. மற்றவெல்லாம் யோசிப்பாங்க, பட் இவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. தைரியமாக போய் அங்கேயும் குரல் கொடுத்து பேசுவாங்க, பேசி முறை விட்டு ஒரே வருவாங்க. விஜய் அவர்கள் வந்து சினிமா துறையில இருந்திருக்காரு, சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காரு அப்படின்றப்ப அவர் இப்ப சிஎம் ஆகுறாரு அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமாவை எந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் கொண்டு போவார்னு நினைக்கிறீங்க? சினிமா இல்லாமல் எல்லா தொழிலும் இனிமேலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். ஒன்றாச்சா? இதில் சினிமா துறை இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்கும். ஏன்னா இங்கே தமிழ் குமரன் புரியல, அவங்க அப்பா தாவனம் இருக்காரு, அவங்க அப்பா இருக்காரு, தாவனம் இருக்கா. அப்படியே சினிமா வந்து இன்னைக்கு ஃப்ரீயாக அவுத்து விட்டாச்சு. சினிமா நீங்கள் பறந்து விருந்த உலகம் மாதிரி இப்போ புரியல. வியாபாரம் நல்லாயிருக்கும், சினிமா நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். சினிமா தொழில் ரொம்ப மென்மேலும் வளரும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு, வியாபாரிகளுக்குலாம் இப்போ விஜய் திமுக தோற்று வியாபாரிகள் தான் முக்கால்வாசி சந்தோஷப்பட்டது. கோயம்பேடு வியாபாரிகள், சிறு தொழில் வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் எல்லாமே திமுக காலியாக நினச்சது கோயம்பேடு வியாபாரிகள் தான். அவங்கெல்லாம் இப்போ பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ திமுகவால் அவங்க ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தாங்க. இன்றைக்கி ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க. இதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற அந்த ஆட்சி நடக்கும். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026-2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா?
4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வசிய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026-27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.